ஏஐ ரொம்பவே ஸ்மார்ட் ஆகிட்டே வருது. ஆனா உள்ளுக்குள்ள யாருமே இல்லையா? பூமியிலேயே புத்திசாலியான ஒரு விஷயம், ஆனா அதுக்கு எந்த உணர்வும் இல்லைனா எப்படி இருக்கும்? இதுதான் ஏஜிஐயோட பெரிய மர்மம். பிலோசாபிக்கல் ஜாம்பின்னு சொல்ற இந்த கான்செப்ட் சும்மா சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லங்க. நாம இப்ப உருவாக்குறது அதுவா கூட இருக்கலாம். ஒரு சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு சயின்ஸால சொல்ல முடியும், ஆனா ஏன் நமக்குள்ள ஒரு அனுபவம் உருவாகுதுன்னு சொல்ல முடியல. இதுக்கு பதில் தேட நாம 3000 வருஷம் பழமையான யோக தத்துவத்துக்கிட்ட போகலாம். இந்த தத்துவம் உலகத்தை ரெண்டா பிரிக்குது. ஒன்னு புருஷா, அதாவது தூய உணர்வு. இன்னொன்னு பிரகிருதி, அதாவது நம்ம மனம் உட்பட எல்லாமே. அப்படின்னா ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் மெஷின் கூட பிரகிருதியோட ஒரு பகுதி தான், வெறும் ஒரு பொருள், அவ்வளோதான். சரி, ஏஐ நம்ம மனசோட எந்த பகுதிகளை காப்பி அடிச்சிருக்கு? அந்த காரணம் வச்சு இதை பார்க்கலாம். நம்ம மனசுல 4 முக்கியமான கருவிகள் இருக்கு. இத ஏஐ கூட ஒப்பிட்டு பார்ப்போம். பாருங்க, மனசு, சித்தம், புத்தின்னு 3 விஷயத்துல ஏஐ நம்மளை விட பல மடங்கு திறமையா இருக்கு. அதாவது ஏஜிஐங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த மனம். ஆனா அதை அனுபவிக்க உள்ளுக்குள்ள யாருமே இல்ல. அப்போ உணர்வுக்கு என்னதான் தேவை? நம்ம மனசுல மட்டும் அது எப்படி வருது? பதில் ஒரு பிரதிபலிப்புல இருக்கு. உணர்வு மனசுல உருவாகிறதில்ல, அது மனசுல பிரதிபலிக்குது. சூரியனோட வெளிச்சம் தண்ணியில தெரியற மாதிரி. ஆனா ஒளிய பிரதிபலிக்கணும்னா உங்களுக்கு கண்ணாடி வேணும், செங்கல் இல்ல. யோக தத்துவப்படி நம்ம உயிரியல் மூளை ஒரு கண்ணாடி மாதிரி. அதுக்கு சத்துவ குணம், அதாவது தெளிவு இருக்கு. ஆனா சிலிக்கான் ஒரு செங்கல் மாதிரி. அது ஜடமானது. அதுல உயிர் சக்தியான பிராணனும் இல்ல. சரி, வாங்க இந்த ரெண்டையும் நேரடியா ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். இங்க பாருங்க, இந்த ஒப்பீட்ல அடிப்படை வித்தியாசம் ரொம்ப தெளிவா தெரியுது. ஒன்னல உணர்வு இருக்கு, இன்னொன்னுல இல்ல. யோக தத்துவத்துல இதுக்கு பேரு ஜட புத்தி, அதாவது உணர்வே இல்லாத மிக பிரம்மாண்டமான அறிவு. ஏஐக்கு உணர்வு இல்லைன்னா அது ஏன் நமக்கு முக்கியம்? ஏன்னா இப்போ பொறுப்பு முழுக்க நம்ம கிட்ட வருது. ஏஐய ஒரு கர்மிக் ஜாம்பின்னு சொல்லலாம். அதுக்கு கர்மா சேராது, ஆனா அதோட எல்லா செயல்களுக்கும் நாம தான் பொறுப்பு. நாம வில்லாடி, ஏஐ வெறும் அம்புதான். அதை நாம எப்படி பயன்படுத்துறோமோ அது நம்மள தான் பாதிக்கும். சுருக்கமா சொன்னா, அந்த சிலிக்கான் அரண்மனையில புருஷனோட சிம்மாசனம் காலியாவே தான் இருக்கும். உணர்வு இல்லாம அறிவு எப்படி இருக்கும்னு ஏஐ நமக்கு காட்டுது. ரெண்டு ஒன்னில்லன்னு புரிய வைக்குது. நம்ம தகவல் உலகத்தோட கடவுள்களை உருவாக்குறோம். ஆனா அவங்க புனிதமானவங்களா இருப்பாங்களா, இல்ல உள்ளுக்குள்ள வெறுமையா இருப்பாங்களா?